அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வணக்கம். நாங்கள் அன்றைக்கு பார்க்க போகிற கேள்வி, இப்போ கடைசியாக நடந்த ஒரு 2 டேஸ்க்கு முன்னுக்கு நடந்த எங்களோட எஃப்டபிள்யூசி பேப்பர் ஃபஸ்ட் டைம் 27 பைட்ட ஃபஸ்ட் டைம். ஓகே, ஃபஸ்ட் டைம் கொஷின்ஸ் தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வீடியோவில் 1 to 10 கொஷினை பார்ப்போம். தொடர்ந்து அப்புறம் மிச்சம் உள்ள கொஷின்ஸை பார்ப்போம். இடையில சில பேர் எக்ஸாமில் பார்த்துட்டு அனுப்புனேன், அவங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களை பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றியும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து கேள்வி செய்வோம், கிடைக்கிற சொல்லிக்கிறேன். ஓகே, பார்ப்போம். எங்களோட முதலாவது கேள்வியை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், பரிமாணங்களில் இது வந்துக்குது, பார்ப்போம். அமுக்கம் P சமன் A மைனஸ் டி வர்க்கத்தின் கீழ் bx என தரப்படுகின்றது. x தூரம் t நேரம் எனின் a இன் கீழ் b இன் பரிமாணத்தை சரியாக வகை குறிப்பது. சரியா? இப்போ அதுதாங்கட கேள்வி. பார்ப்போம். உடனே என்ன சொல்லிக்கிறாங்க, p சமன் a மைனஸ் டி வர்க்கத்தின் கீழ் bxன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ கேள்வி a over b என்னன்னா கேட்டிக்கலாம். ஓகே, பார்ப்போம். இப்போ என்னது, a over b வச்சு எழுவாய் மாற்றம் செஞ்சால் மற்ற கணியம்லாம் நம்மளுக்கு தந்திக்கிறாங்க. நம்ம அதை வச்சு ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். பார்ப்போம். இதில் மேலோடதில் என்னது, a பொது எடுக்கிறோம் பாருங்க. p சமன் a பொது எடுத்தா a, இப்போ a பொது எடுத்தா இதில் 1 வரணும், மைனஸ் டி வர்க்கத்தின் கீழ் a. இத்தனை, இப்போ இதை பொது எடுத்துக்கிறேன். இப்போ இதால் பெருக்குனா at வர்க்கம், இப்போ அந்த a கேன்சல் ஆகிடும். இத்தனை இப்போ பொது எடுத்துன்னா இப்போ இதை பெருக்கி எழுதுனா இத்தனை வரும். இங்கே பெருக்கப்பட்டு கீழே சுருக்கப்பட்டு பழைய மாதிரியே வந்துடும், கீழ் bx. ஓகே தானே? இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும், பரிமாணம் காணும்போது ஒன்றுல இப்படி கூட்டுப்பட்டோ கழிப்பட்டோ வரும்போது இதில் பரிமாணம் தான் இதில் பரிமாணமாக மீக்கும். இதுக்கு என்ன பரிமாணமோ அதே பரிமாணம் தான் இதுக்கும் மீக்கும். அப்படின்னா என்னது, இதுக்கு பரிமாணம் மீக்குதா? ஒன்றா தனி ஒரு நம்பர் இதுக்கு பரிமாணம் மீக்குதா? இல்லை. அப்போ இதுக்கு பரிமாணம் மீக்குமா? டி வர்க்கத்தின் கீழ் a பரிமாணம் மீக்குமா? இல்லை. அப்போ இதுக்கும் இது பரிமாணமற்றது, ரெண்டுக்கும் பரிமாணமற்றது. அப்போ இது ஒன்று தானே. இப்போ இந்த இது தான் சொல்கிறேன், இது பரிமாணமற்றதுன்னா இதுவும் பரிமாணமற்றது. அப்போ இது ரெண்டும் பரிமாணமற்றதால இந்த இப்போ இது ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு பரிமாணம் ஒன்றும் வராது. இப்போ இந்த எக்ஸை கொண்டு போய் அங்கிட்டு பெருக்கு அப்படின்னா பி தர எக்ஸ் சமன் ஏ ஓவர் பி. ஓகே தானே? தெரியும் எல்லாருக்கும். இதுக்கு என்னது, அமுக்கமுக்கு என்னது பரிமாணம்? ml -1 t -2. இதுக்கு எக்ஸ் என்ன சொல்லிக்கிறாங்க, எக்ஸ் என்னன்னு சொல்லிக்கிறாங்க, எக்ஸ் தூரம்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா என்னது, எல் சமன் ஏ ஓ பி. ஓகே தானே? இப்போ இது ரெண்டும் பெருக்கப்பட்டு ஆன்சர் வரும் mt -2 ஏ ஓவர் பி. இதுதான் ஆன்சர். mt -2 எத்தனாவது ஆன்சர் உங்களுக்கு தந்திக்கிறாங்க? செகண்ட் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் செகண்ட். ஓகே, தொடர்ந்து இப்போ எங்களோட ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி சொல்லிக்கிறாங்க, திணிவு கமா வேக அளவீட்டின் போது சதவீத வலு 2 வீதம், 3 வீதம் இயக்க பண்பு சக்தி அளவீட்டில் ஏற்படும் உயர் சதவீத வலு. இதே மாதிரி ஒரு எஃப்டபிள்யூசி கேள்வி நான் முன்னுக்கே ரெக்கார்டிங்கில் அப்லோட் பண்ணிக்கிறேன், ஷோர்ட்டாக பார்க்கக்கூடிய மாதிரி. இந்த 3 பேப்பரில் ஈக்குது, நீங்கள் தாராளமாக பார்த்துக்கிடலாம், சேனலில் தான் ஈக்குது. இதில் என்னது, இயக்க பண்புல சக்தி அளவீட்டில் ஏற்படும் உயர் சதவீத வலு தான் கேட்டுக்கிறாங்க. இதில் லேசாக காணலாம் பாருங்க. அது ரெண்டாவது கேள்வி எங்களை. சரியா? ரெண்டாவது கேள்வி நான் முன்னுக்கே சொல்லி தந்தபடியே போகிறேன். இ சமன் இயக்க பண்புக்குள்ள சமன்பாடு என்னது, ½ mv². சரியா? இதில் என்னது, இதில் வர ஒவ்வொரு கணியங்களையும் சதவீத வலுவை கூட்டி விட்டாவே ஒரேடியாக வந்துருந்து நான் உனக்கு செஞ்ச கீழில் கூட உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன்.
அதேபடியே நான் இந்த கேள்வியிலையும் செய்கிறேன் பாருங்க. இ ஹாஃபுக்கு என்னது பரிமாணம்? இது இதா பரிமாணமா? பரிமாணம் இல்லை, சாரி, சதவீத வலு இதா. ஹாஃப்ல ஏற்படுற சதவீத வலு ஏற்பட பொருள். இப்போ எம்முக்கு என்ன சதவீத வலுன்னு சொல்லிக்கிறாங்க? என்ன சொல்லிக்கிறாங்க? 2ன்னு சொல்லிக்கிறோம். 2 தர வி ஸ்கொயர். வி ஸ்கொயர்னா நான் என்ன சொல்லிக்கிறேன்? இதுல எத்தனை அடுக்கால வர்க்கிக்கப்படுதோ அதை வந்து நம்ம பெருக்கி எழுதண்டு சொல்லி தந்துக்கிறேன். எத்தனை அடுக்கால வர்க்கிக்கப்படுதோ அதனால பெருக்கி எழுதண்டு நான் சொல்லிக்கிறேன். அப்படின்னா வந்து இப்போ 2 தர வீக்கு என்ன தந்துக்கிறாங்க? வந்து நம்மளுக்கு என்ன பெருமானம் தந்துக்கிறான்? 3 தந்துக்கிறான். 3 தர எத்தனை வர்க்கிக்கப்பட்டு 2 ஆள். அப்போ இதை பெருக்கி எழுதினாவே ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். சாரி, இதில் இது இல்லை, ப்ளஸ் அடையாளம் சொன்னதுனால அது நடுவில் கூட்டுண்டு. ஓகே, இப்போ கூட்டுனா என்னது? கூட்டுனா 8%. இதுதாங்கட செகண்ட் கேள்விக்கான ஆன்சர். ஓகே தானே? கிளியர் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டினை பார்ப்போம். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எத்தனாவதுன்னா ஃபோர்த் ஆன்சர். ஃபோர்த் ஆன்சர். ஃபோர்த் ஆன்சர். ஓகே, இப்போ எங்களோட மூணாவது கேள்வியை பார்ப்போம். நீரில் உருவாகும் வளிக்குமிழி ஒன்றின் அலைவு காலம் டி பியின் ஏஆம் அடுக்கு, டியின் பிஆம் அடுக்கு, இயின் சிஆம் அடுக்கு என்பவற்றிற்கு மாத்திரம் நேர்விகித சமன். பி அமுக்கம், டி அடர்த்தி, இ மொத்த சக்தி எனின் ஏபிசியின் பெருமானமாக அமைவது. ஓகே, இதை நாங்கள் பார்ப்போம். நான் ஃபுல்லாக அழிச்சிட்டு செய்கிறேன். அதை நான் ஃபுல்லாக செஞ்சு காட்டுறேன். இதில் அவங்க சொல்கிறாங்க வந்து அலைவு காலம் சொல்லிக்கிறாங்க வந்து எங்களோட மூணாவது கேள்வி தானே? ஓகே தானே? மூணாவது கேள்வி சொல்கிறாங்க எங்களுக்கு டி நேர்வீத சமனாயிக்கும். எப்படி? டி நேர்வீத சமனாயிக்கும் பியின் ஏஆம் அடுக்கு, டியின் பிஆம் அடுக்கு, இயின் சிஆம் அடுக்குக்கு நேர்வீத சமனா இக்கும். இயின் சிஆம் அடுக்குக்கு நேர்வீத சமனா இக்கும். ஓகே தான்? இதுதான் கிடையாது. இது வந்து சமன்பாடாக மாத்திரனா எப்படி வரணும் உங்களுக்கு தெரியுதுன்னா, டி இதில் வந்து பரிமாணத்துக்கு சமப்படுத்துறதுக்காக ஒரு மாறிலியை போடுறது. டி இதில் கே வரும். கே பியின் ஏஆம் அடுக்கு, டியின் பிஆம் அடுக்கு, இயின் சிஆம் அடுக்கு. ஓகே தானே? இதை வச்சு தான் நான் இப்போ கேள்வி செய்ய போகிறேன்னு பாருங்கள். ஓகே, இதில் அலைவு காலமுக்கு எப்பயும் டி தான் வரும். இந்த அலைவு காலத்துக்கு பரிமாணம் டி தானே? டி இந்த இதை வச்சு தான் செய்கிறேன். நேர்வீத இது பரிமாணமற்ற மாறிலி தானே? அப்போ அது எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அதை போட்டாவும் 1 தான் வரப்போகுது. தேர்தல் பரிமாணமற்ற மாறிலிக்கு கே சமன் 1, இதில் போட்டால் 1 தான் வரும். அது தேவையில்லை. அதனால் வந்து அதை விட்டுட்டு இப்போ பியில் எழுதுகிறேன். பியின், அப்புறம் டியின், அப்புறம் இயின். ஓகே தானே? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களோட அமுக்கத்துக்கு என்ன பரிமாணம். அமுக்கத்துக்கு போகிற பரிமாணம் என்னது? ml -1 t -2. இப்போ இந்த முந்தின ஸ்கேலில் கூட செஞ்சோம். அதின் ஏஆம் அடுக்கு. டி என்னது? அடர்த்தி. என்னது? திணிவின் கீழ் காணாமல். அப்படின்னா என்னது? ml -3. ஓகே தானே? அதின் பிஆம் அடுக்கு. அதுக்கப்புறம் இ என்னன்னு சொன்னாங்க? மொத்த சக்திக்கு உள்ளது என்னது? ml வர்க்கம் t -2. ml வர்க்கம் t -2. அதின் சிஆம் அடுக்கு.
ஓகே தானே? இப்போ வந்து நான் இப்போ தனித்தனியாக பிரித்து எழுதாமல் எழுதி காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ தனித்தனியாக உடைச்சும் நீங்கள் கூட்டி எழுதலாம், தனியாக எம்முக்கு எழுதலாம், தனியாக கூட்டி எழுதலாம். ஓகே தானே? இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள். பரவாயில்ல, அவருக்கா உடைச்சி எழுதிட்டே போகிறேன். சரியா, பிரச்சனை இல்லை. எம்மின் ஏஆம் அடுக்கு எல் மைனஸ் ஏ டி மைனஸ் 2a. அப்புறம் வந்து இதில் பார்த்தா வந்து எம் மின் பிஆம் அடுக்கு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எல் மைனஸ் 3b. அதுக்கப்புறம் வந்து இதில் பார்த்தா எம்மின் சிஆம் அடுக்கு பிரிக்கிறதுனா எல் 2c அப்புறம் டி மைனஸ் 2c. இப்போ எம்எல்லாம் தனியாக சேர்த்து எழுதுறேன். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் எம் சமன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்புறம் வந்து எல்லுக்கு எழுதுனா என்னெல்லாம் மைனஸ் ஏ, வேற என்ன மைனஸ் ஏ. அப்புறம் 3பிக்கு மைனஸ் 3b. அப்புறம் எல்லுக்கு எழுதுனா என்ன சொன்னேன், மைனஸ் ஏ மைனஸ் 3b ப்ளஸ் 2c. ஓகே தானே? அங்கிட்ட என்னது டீக்கு பார்த்தா டீக்கு என்னது மைனஸ் 2a வேற மைனஸ் 2c. அவ்வளோதான். இங்கே சமன் டி வருது பரிமாணம் டி. இப்போ டி மட்டும் 1ஆம் அடுக்கு. இதில் வந்து டி மட்டும் நினைக்குது 1ஆம் அடுக்கு. நம்ம இதுக்கு இது இங்கிட்டுள்ள பரிமாணம் வந்து இங்கிட்டுள்ள பரிமாணத்தை சமப்படுத்த தானே போகுது. அப்போ இது டி 1ஆம் அடுக்கு. அப்போ இங்கிட்ட என்னது எம்லாம் வந்து எம் இல்லை, அப்படின்னா எம் என்னது 0ஆம் அடுக்கு. அங்கிட்டு வந்து என்னது எல்லும் இல்லை, அப்போ எல்லும் என்னது இங்கிட்டு 0ஆம் அடுக்கு. நான் இது லேசான இல்லை உங்களுக்கு செய்க வழியோட செய்கிறதுக்காக தான் சொல்லி காட்டுறேன். செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஷார்ட் மெத்தடையும் சொல்லி காட்டுறேன். ஓகேவா? இதில் பாருங்கள். இப்போ வந்து ஓகே தானே? இப்போ 3 சமன்பாடு எடுக்கிறேன். 3 சமன்பாடு எடுத்து செஞ்சால் சரியாகும். இதில் என்னது டீக்குள்ள பரிமாணம்லாம் சமப்படுது. டீயில் வந்துக்கிறது என்னது இந்த 3 சமன்பாடு எடுக்கிறேன் பாருங்கள். எம் மூலம் எம்முக்கு எடுக்கிறேன். 0 சமன் எம்முக்கு என்ன வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்புறம் டீக்கு எடுத்தால் 1 சமன் டீக்கு என்ன வந்து மைனஸ் 2a ப்ளஸ் மைனஸ் 2c. ஓகே தானே? அதோட வந்து இதில் நடுவில் கூட்டிகிட்டு அந்த கூட்டுற இடத்த போட்டுக்கணும். நான் போடாமல் முட்டுப்பட்டு இதுலேயும் கூட்டுற இடம் வரும். சரிதானே? அதோட வந்து 0 சமன் அது இப்போ இதுக்கு எடுக்கிறேன். இதுக்கு எல்லுக்கு மைனஸ் ஏ ப்ளஸ் மைனஸ் 3b ப்ளஸ் 2c. ஓகே தானே? 3 சமன்பாடு எடுத்துக்கிறேன். ஓகே தானே? இது நான் தியரியில் செய்கிற மாதிரி சொல்ல இதில் எழுதிலாம் செய்ய வேண்டியது நான் நார்மலாக சொல்லிட்டு போகிறேன். இப்போ வந்து இந்த 2 சமன்பாடையும் வச்சு நான் பிஏ கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இந்த சமன்பாடை 2ஆல் பெருக்கி எழுதுறேன். இந்த சமன்பாடை 2ஆல் பெருக்கி எழுதுறேன். தர 2 சரியா? பெருக்கி எழுதுனா என்னது 0 இதால் பெருக்குனா 0 தான். 0 2a ப்ளஸ் 2b அப்புறம் ப்ளஸ் 2c. அப்புறம் அது கீழே சமன்பாடு அப்படி எழுதுறேன். 1 சமன் மைனஸ் 2a மைனஸ் 2c. அப்புறம் இப்போ செலுத்தின இப்போ இந்த 2 சமன்பாடுகளையும் நான் கூட்டி விடுறேன். ஓகே தானே? இந்த 2 சமன்பாடுகளையும் இப்போ கூட்டி விடுறேன். இப்போ கூட்டி விட்டா என்ன வரும்? 2a மைனஸ் 2a போயிட்டு 0 வரும். அப்புறம் 2c மைனஸ் 2c கூட்டப்பட்டு இப்போ 0. அப்படின்னா என்னது 2b சமன் 1. அப்போ b சமன் ஹாஃப். b சமன் ஹாஃப். இப்போ பிக்கு என்ன பெருமானம், பிக்கு என்ன வரும்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே தானே? பிக்கு அரை வரணும் ஆன்சர். ஓகே தானே? பிக்கு அரை வரும். இப்போ அடுத்ததை கண்டுபிடிப்போம். இப்போ அடுத்ததை பார்ப்போம். இப்போ இந்த சமன்பாடை ஏற்கனவே 2ஆல் பெருக்கி எடுத்திருந்தேன். அதே இதே கொண்டு வரேன். இங்கே பாருங்கள், இதில் திருப்பி போடுறேன். 2a ப்ளஸ் 2b ப்ளஸ் 2c சமன் 0 தானே? அதே இதுவும் 0 தானே? இதுவும் 0 இதுவும் 0 இது ஒரேடியாக சமப்படுத்தி இருந்தானே மைனஸ் a
ப்ளஸ் மைனஸ் 3b ப்ளஸ் 2c. ஓகே தானே? இப்போ இதில் வந்து எழுவாய் மாற்றம் செய்கிறேன். இப்போ இந்த 2cயும் 2cயும் கேன்சல் ஆகிடும். இது இங்கிட்டு வந்தால் மைனஸ் 5b, இது அங்கிட்டு போனால் ப்ளஸ் 3a. ஸோ இதுனா ப்ளஸ் 3a. இப்போ இந்த இதை ப்ளஸ் பியை வந்து ப்ளஸில் வைக்க அப்போ அங்கிட்டு கொண்டு போய் பிரித்தா என்ன வரும்? என்ன ஆன்சர் வரும்? பிஏ இல்லை, இதை ஏஎஃப்டி இதை வச்சுட்டு எழுவாய் மாற்றங்களை வச்சுட்டு மைனஸ் 5 கீழே கொண்டு வந்து 3 தர பிக்கு பதிலாக ஹாஃப் போடலாம். தானே ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். பிக்கு பதிலாக ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் ஹாஃப். ஓகே தானே? இப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். இப்போ பெருக்கி எழுதுனா சரி. மைனஸ் 2 6 மேல் 5. ஓகே தானே? மைனஸ் 6 மேல் 5. இதாங்கட ஏக்குரிய பரிமாணம். இப்போ இந்த சமன்பாட்டில் கொண்டு போய் பிரதிடுவோம். இப்போ இந்த சமன்பாட்டில் என்ன தெரியுதுன்னா 0 சமன் a ப்ளஸ் b ப்ளஸ் சி. a ப்ளஸ் b ப்ளஸ் சியில் a தெரியும். மைனஸ் 5 கீழே 6 ப்ளஸ் பிக்கு ஹாஃப், சிக்கு என்ன சி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இருக்கட்டும். இப்போ இதுக்கு பொமசி எடுத்து 6 மைனஸ் 5. இப்போ இதுக்கு பொமசிக்குள்ள 3 முறை அப்படின்னா பெருக்குனா 3 ப்ளஸ் சி சமன் 0. அப்படின்னா என்னது? 6 மேல் 2. சரி 6 மேல் சரி. இப்போ இதில் விளங்கு இதுதானே? சாரி 6 மேல் 2 இல்லை, கூட்டுனா 6 மேல் 2 தான். இப்போ கழிச்சா 6 மைனஸ் 6 மேல் 2. இப்போ அங்கிட்டு சமன்பாடுக்கு அங்கிட்டு கொண்டு போனால் எல்லாம் ஒரே பக்கம் இல்லை. இது சமன்பாடு அங்கிட்டு கொண்டு போனால் ப்ளஸ் 6 மேல் 2 வரும் சமன் சி. இதை சுருக்கி எழுதுனா 1 கீழ் 3. ஓகே தானே? பாருங்கள், உங்களுக்கு 2 விடைக்கு அங்கே 2 ஒரே ஆன்சர் தான். செகண்ட் ஆன்சரும் ஃபோர்த் ஆன்சரும் செகண்ட் ஆன்சரும் ஃபோர்த் ஆன்சரும் இல்லை, செகண்ட் ஆன்சர் தான் ஆன்சர் வரும். செகண்ட் ஆன்சர் நான் நினைக்கிற வரைக்கும் இதில் ஸ்கீமில் ஃபோர்த் ஆன்சராக கொடுத்து இது கொஞ்சம் செக் பண்ணிக்கிடுங்க. செகண்ட் ஆன்சர் தான் வரும். ஓகே தானே? செகண்ட் ஆன்சர் தான் வரும், பார்த்துக்கிடுங்க. செகண்ட் ஆன்சர் சரிதானே? செகண்ட் இதில் நம்ம நான் லேசாக எப்படி செய்யலான்னு சொன்னேன்டா, இல்லை a ப்ளஸ் b ப்ளஸ் சி சமன் 0 எங்களுக்கு தெரியும். இப்போ நான் அவ்வளோத்துக்கு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு காட்டினேன். a ப்ளஸ் b ப்ளஸ் சி சமன் 0 தெரியும். நம்ம இப்போ ஒரேடியாக என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஒரேடியாக ஒன்றை கண்டுபிடிச்சிட்டுன்னு வைங்களேன். இவ்வளோ நாள் தேவை, இதெல்லாம் தேவையில்லையே, சும்மா கூட. இப்போ ஒன்றை கண்டுபிடிச்சிட்டுனா இருந்தா இது ஹாஃப் ஆயிருந்தா, இப்போ இது ரெண்டையும் கூட்டுறது ப்ளஸ் ஹாஃபுக்கு சமன் ஆகிக்கணும். ஓகே தானே? அப்படி தானே ஈக்கணும். மைனஸ் ப்ளஸ் ஹாஃப் இன்னொன்று சமப்படுத்தினா அது 0 வருது. அப்படின்னா அது ப்ளஸ் ஹாஃப்னா அது மைனஸ் ஹாஃப் ஆகிக்கணும். சாரி 3 கூட்டினா ஒன்றும் இல்லை. சாரி இதில் என்ன நினைத்தேனே சொன்னதானே ப்ளஸ் ஹாஃப்னா மைனஸ் ஹாஃப் வரணும். அப்படின்னா எனக்கு 3 கூட்டினா 0 வரணும். அப்போ நீங்கள் ஆன்சரை வச்சே நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு போகலாம். 3 கூட்டும்போது எந்த ஆன்சருக்கு 0 வருதுண்டு. அதில் ஒரு ஆன்சருக்கு தான் 3 கூட்டினா இந்த ஏபிசி 3 கூட்டும்போது 0 வரணும் தானே. அதை வச்சே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். நீ கூட்டும்போது அந்த ஆன்சரில் செகண்ட் ஆன்சருக்கு மட்டும்தான் 0 வருது. ஸோ நீங்கள் அதை வச்சே குயிக்காக ஆன்சர் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏண்டளவு தட்டிட்டு போகிறது தான் நம்ம டைமை மிச்சப்படுத்துறதுக்கு உள்ளது. ஓகே, விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு போய் ஒன்று கேட்டிருந்தார். அவர் ஒரு 4 இயர்ஸ் பாஸ் பேப்பருக்கு மேலே செஞ்சுட்டு தான் போயிருந்தாராம் ஃபைனல் பேப்பருக்கு இல்லை சாரி ஃபஸ்ட் டைமுக்கு. ஆனாலும் எனக்கு எஸ்டபிள்யூசி பேப்பர் இது ஸ்ட்ரக்சர் செய்யக்கூடிய மாதிரி இருந்து எஸ்ஏ கொஞ்சம் பரவாயில்ல செஞ்சேன்னு சொல்லியிருந்தார். நீ ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் ஃபஸ்ட் தடவை தானே, அதுக்குனால சில பேருக்கு அப்படி இந்திக்கலாம். அதனால் நீங்கள் ஒன்றும் ஃபெடப்பாக வேண்டிய அவசியம் இல்லை. 5 தடவை பேப்பரை செஞ்சுட்டு தான் போனேன் அப்படின்னு சொன்னார் அவர். 5 தடவை 5 வருஷம் பாஸ் பேப்பர் அப்படி இப்படின்னு. சரியா? அவர் செஞ்சதால் இவ்வளோ கவலைப்பட்டார். கொஞ்சம் ஒழுங்காக செய்ய கிடைக்கலேன். அப்படி தான் ஃபஸ்ட் டைம் அது எல்லாருக்கும் சம்டைம் சில நேரம் அப்படி சொதப்பலாம். சரியா? இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் 5-10 நிமிஷம் ஹோலுக்கு லேட்டாகி போயிட்டாராம். அது என்னென்னா அந்த லேட்டாக போனால் என்ன பிரச்சனைனா மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி மாறாது. பேப்பர் அது எல்லாமே சொல்லி தான் எக்ஸாம் செய்கிறதுக்கு முன்னுக்கு இந்த டேர்ம் எக்ஸாமுக்கும் எந்த எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை,
எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் பேப்பர் செய்கிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் முன்னுக்கு போய் பழகுங்க. ஒரு 15 நிமிஷம் சரி முன்னுக்கு போங்க. அப்போ தான் அது போய் ஈந்து மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரிலாக்ஸ் ஆகிட்டு யோசிக்கக்கூடிய மாதிரி எல்லாரும் யோசிப்பேன் சார் சொன்னால் யோசிப்போம் போனோன்னா எனக்கு குந்தினா பேப்பர் அதுக்கு பிறகு வரப்போது செஞ்சுருவோம் தானே. மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி நோமல் ஆகி அதுக்கப்புறம் பேப்பர் செஞ்சால் தான் ஐடியா வரும். இல்லாட்டி நீங்கள் கேள்வியை வாசிப்பீங்க என்ன செய்யறேன் விளங்க அமைக்கும். சரியா? அதுதான் பிரச்சனை. சிலாக்கு வந்து சமன்பாடுகளை மட்டுமே வச்சு இது எப்படி போடுறதுன்னு யோசிப்பீங்க. ஆன்சர் எடுக்கலாம் அமைக்கும். இத்தான் விஷயமாய்க்கும். ஓகே, அந்த இஷ்யூவும் மீக்கும் எல்லோரும் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கிடுங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எங்களோட 4வது கேள்வியை பார்ப்போம் அடுத்தது. ஓகே, இப்போ அடுத்த கேள்வியை நம்ம பார்ப்போம். எங்களோட காவி கூட்டலில் இந்த கேள்வி, அருகிலுள்ள காவிகளின் விளையுள் காவியாக அமைவது. சரியா? விளையுள் காவியாக அமைவது. நான் உங்களுக்கு முதலாவது ஒரு இதில் வளமையாக செய்கிற மெத்தடை சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் மிகவும் ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன். சரியா? அது எனது காவி கூட்டல் படிக்காத புள்ள கூட அந்த மெத்தடை பயன்படுத்தி செஞ்சு ஆன்சர் எடுக்கலாம். காவி கூட்டல்னா என்னென்னு படிக்காத புள்ள கூட ஆன்சர் எடுக்கலாம். இந்த இப்படி தான் அம்புக்குறி பார்க்க தெரிஞ்சுன்னா போதும். அதை வச்சு அம்புக்குறி எந்த திசையில் போகுதுன்னு பார்க்க தெரிஞ்சுன்னா போதும் ஆன்சர் எடுக்கலாம். எவ்வளோ கஷ்டமான காவி கூட்டலாம் இருந்தாலும் அதை பயன்படுத்தி ஆன்சர் எடுக்கலாம். அப்படி ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வளமையாக பார்த்துக்கிற மெத்தடை நான் சொல்கிறேன். சரியா? பாருங்கள், ஏலேருந்து பிக்கு வருது, அப்புறம் பிலேருந்து சிக்கு வருது. ஏதாவது ஒரு புள்ளி எடுத்து ஏலேருந்து பிக்கு வருது, பிலேருந்து சிக்கு வருது, சிலேருந்து டிக்கு வருது. இப்போ இதில் விளைவுலன்னா இது வரைக்கும் வந்தீங்க பாருங்கள், இது இங்கிட்டில் வருது. அப்படின்னா இது இதில் விளைவுலன்னா ஏடி. சரியா? பெங்கால நோக்கி ஏடின்னு போகிறேன். சரியா? ஏடி எவ்வாறு இவ்வாறு ஏடி. ஓகே தானே? அடுத்து வந்து இங்கேருந்து ஒரு ஏடி வருது. அப்போ இதில் ஒரு ஏடி, இதில் ஒரு ஏடி. அடுத்து வந்து ஏலேருந்து எஃப்க்கு, அப்புறம் எஃப்லேருந்து இக்கு, அப்புறம் இலேருந்து டிக்கு. அப்போ இப்போ உங்ககிட்டால ஒரு ஏடி. ஓகே, இப்போ என்னது 3 ஏடி. சரியா? 3 ஏடி 3 விளையாடும் என்ன சேர்த்து 3 ஏடி இந்த திசையில் வரும். ஓகே தானே? 3 ஏடி எந்த திசை? ஆன்சர் உங்களுக்கு தெளிவா? 3 ஏடி ஆன்சருங்கிற தந்திக்கிறாம எல்லாம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. சரியா? போடலாம் இப்போ இந்த திசையில். இப்போ நான் வந்து உங்களுக்கு தெளிவாக இலகுவான மெத்தட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேனே பாருங்கள். இந்த மெத்தடை பார்த்துக்கிடுங்க. மிகவும் இலகுவாய்க்கும். நீ ஒரு தியரியை படித்த போது தான் சொல்லித்தரேன். இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள். மிகவும் இலகுவான மெத்தட். ஏதாவது ஒரு புள்ளி எடுங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச புள்ளியை எடுத்துட்டு எல்லா அம்புக்குறியும் எந்த திசையில் போகுதுன்னு தெரியுது. இதுங்கிட்டு ஏதாவது இப்போ இது எல்லா அம்புக்குறியும் நீங்கள் குறிக்க தெரிஞ்சுக்கணும். இதில் இந்த ஏலேருந்து பிக்கு போகுது அப்படின்னா அப்படி ஏபி ஓடுறதுக்கு தான் குறிக்கண்டில்லை. உங்களுக்கு எப்படி வேணால் குறிக்கலாம். இது பிசி. இது இலகு வாய்க்கிறதால நீங்கள் லேசாக எடுக்கிறீங்க. எவ்வளோ சுற்றி குழப்பி எப்படி எந்த பக்கம் அம்புக்குறி போயிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த எப்படி ஓடுறதுக்கு எழுத தெரிஞ்சுதான் போகும். ஏபி பிசி, அப்புறம் இது சிடி. இப்போ நான் சிடி, அப்புறம் வந்து இந்த ஏடியை போடுறேன், இந்த ஏடியை போடுறேன். சரியா? ஏடி. இப்போ இந்த ஓர்டரில் எழுதுறேன்னா பாருங்க. இப்போ ஓர்டரில் எழுதாமல் குழப்பி வேண்டாம் எழுதுறேன் பாருங்க. ஏஎஃப், அப்புறம் இதை எழுதுறேன் பாருங்க. இடி, அப்புறம் இதை எழுதுறேன் இஎஃப். சாரி, எஃப்இ. எஃப்இ ஓர்டரில் தான் எழுதுன்ட்டு இல்லை. இந்த நான் அந்த எப்படி அம்புக்குறியில் இப்போ நான் ஃபர்ஸ்ட் எழுதுன மெத்தடில் ஓர்டருக்கு போய் தான் அந்த வீடியோ பார்ப்போம். இது எப்படி எழுத தெரிஞ்சுன்னா போதும். ஒவ்வொரு இதையும் ஏபி, அப்புறம் பிசி, சிடி, ஏடி, ஏஎஃப், இடி, எஃப்இ எந்த திசையில் போகுதோ அந்த திசையில் மட்டும் எழுத தெரிஞ்சுதான் போதும். ஏபி பிசி திசை எழுத தெரியுதுன்னா திசை எங்கிட்டு போகுதுன்னு பார்க்க தெரிஞ்சுதான் போதும். இது இங்கிட்டா அங்கிட்டு, இது இப்படியா இப்படி, இது இப்படியா இப்படி, இது இப்படியா இப்படி, இப்படி இப்படி இப்படி. அது நீங்கள் ஓர்டருக்கு எழுதுல எப்படி வேணாலும் குழப்பி எழுதலாம். ஒரு நேரத்துக்கு இங்கே நான் போட்டு வந்து 2AB போட்டிருந்தா 2 தடவை ஏபி எழுதிவிட்டா சரி. ஏபி கீழே ஒரு ஏபி. இதை வச்சு விளைவில் எப்படி காண்றதுண்டா சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லி தாட்டுறேன். இங்கிட்டு உள்ளதை இங்கிட்டு பக்கம் உள்ளதால வெட்டணும். ஒரே இங்கிட்டு உள்ளதையும் வெட்டணும். இங்கிட்டு உள்ளதையும் வெட்டணும். வாங்கிச்சா? ஒரே பக்கம் வெட்டக்கூடாது. எதிர் பக்கங்கள் வெட்டணும். இப்போ தான் வெட்டணும் பாருங்க. பியையும் வெட்டணும், சியையும் வெட்டணும். வேற என்ன வெட்டலாம் பாருங்க. இந்த எஃப்ஐயும் வெட்டலாம். இந்த இயையும் வெட்டலாம்.
இப்போ பேலன்ஸ் ஈக்கிறத ஒன்று ஆக்கி விடணும். என்னது 1 2 3 3 ஏ இருக்குது, 1 2 3 3 டி இருக்குது, 3 ஏடி. இதுதான் விளைவு. நீங்கள் இதில் எவ்வளோ கஷ்டமான விளைவுகள் வந்தாலும் எவ்வளோ கஷ்டமான காபி கூட்டல் வந்தாலும் போட்டு பாருங்கள், இந்த மெத்தடுக்கு ஆன்சர் வரும். சரியா? ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி வேணியர் எடுக்குமானியை வச்சு வாசிப்பு கேட்குற கேள்வி ஒன்று. எல்லோரும் பார்த்துட்டு எப்படி விளங்கிச்சா இல்லையாண்டு கட்டாயம் கொமாண்டில் போட உங்களுக்காக தான் நான் ஈஸியான மெத்தட்லாம் சொல்கிறோம். பாருங்கள், பார்த்துட்டு கொமாண்டில் போடுங்க. இது எங்களோட 4வது கொஷின். ஆன்சர் வந்து எத்தனாவது ஆன்சர்? 3rd ஆன்சர். இதுக்கு 3rd ஆன்சர் தான் விட. அப்புறம் எங்களோட 5வது கேள்வியை பார்ப்போம். ஓகே, இப்போ எங்களோட அடுத்த கேள்வியை பார்ப்போம். 5வது கேள்வி. பிரதான அளவிடையின் ஒரு பிரிவு 1 மில்லிமீட்டர் ஆகவும் பிரதான அளவிடையின் 9 பிரிவுகள் வேனியர் அளவிடையின் 10 சம பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ள வேனியர் அடுக்குமானியின் வேனியரின் 2வது பிரிவுக்கும் பிரதான அளவிடையின் 56வது பிரிவுக்கும் இடைப்பட்ட தூரமாக அமைவது. ஓகே, தெளிவாக பார்ப்போம். அதில் என்ன சொல்கிறாங்க? 2வது வேனியருக்கும் 56வது பிரதான பிரிவுக்கும் இடையில உள்ள 56வது பிரதான பிரிவுக்கும் இடையில உள்ள தூரமாக அமைவதுன்னு கேட்கிறாங்க. இதில் 56வது பிரிவு எதுன்னு பார்ப்போம். அது 51 52 53 54 55 56. தாங்கள 56 56டா 56னா 1 சென்டிமீட்டர் என்னது 10 மில்லிமீட்டர். அப்படின்னா என்னது 56 மில்லிமீட்டர் தான் இந்த இடத்துல வருது. இந்த இடம் தானே. இதில் இது என்னது 55.5 சென்டிமீட்டர். இப்போ பெருசாக காட்டுறது என்னது 5.5 சென்டிமீட்டர். ஓகே தானே. இதில் ஏன்னா இது பெருசாக வர்றது தசம் 1 மில்லிமீட்டராக தானே அதிகரிச்சுட்டு போகும். இது எங்கட 5 சென்டிமீட்டர்னா 50 மில்லிமீட்டர், 51 மில்லிமீட்டர், 52 53 54 55 போகும். இப்போ எங்கள்கிட்ட அவங்க கேட்குறது என்னது 56வது பிரிவுக்கும் விளங்கிச்சா? சரி, 55 இல்லை 56 சென்டிமீட்டர். இத்தங்கட 5.6 சென்டிமீட்டர். இது எங்கட 5.5 சென்டிமீட்டர். இப்போ அவங்க கேட்குறது வந்து 5.6 சென்டிமீட்டருக்கும் இல்லது 56 மில்லிமீட்டருக்கும் 2வது வேனியர் பிரிவு. இது 0ஆம் வேனியர் பிரிவு, 1ஆம் பிரிவு, 2ஆம் பிரிவு. எதை கேட்குறாங்க அவங்க? தெளிவாக பாருங்க. 56ஆம் பிரிவுக்கும் என்னது 56வது பிரிவுக்கும் 2வது வேனியர் பிரிவுக்கும் இடையில. சரியா? இந்த இடத்துல பார்த்தா சரி, இந்த இடத்துலேருந்து பார்க்கணும். ஓகே தானே. இதுக்கு இடையில உள்ள வித்தியாசம் தான் அங்கே கேட்குறான். என்னது 2வது வேனியர் பிரிவுக்கும் 56வது 5.6 சென்டிமீட்டர் அல்லது 56 மில்லிமீட்டர் ரெண்டுக்கும் இடையில உள்ள கெப்பை தான் கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இதை நான் சிம்பிளாக இலகுவாக செய்யலாம். இதுக்கு எந்த கணிப்பீடு சமன்பாடுகள் எதுவுமே தேவையில்லை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். இப்போ ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னது? இந்த 2 அடுக்கு இடையில உள்ள வித்தியாசம் 1 மில்லிமீட்டர். அது ஓகே தானே. நான் அதை பார்த்தீங்க, இதை விளங்குது தானே. 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் வரைக்கும் 10 பிரிச்சுக்கு இடையில ஒவ்வொன்றும் 1 மில்லிமீட்டர். ஓகே தானே. இதுக்கு இடையில உள்ள கெப் வித்தியாசம் என்னது? அவங்க மேலே தந்திக்கிறாங்க 0.02 சென்டிமீட்டர். ஓகே தானே. 0.02 சென்டிமீட்டர்னு அவங்களே தந்திக்கிறாங்க. ஓகே, இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, விளங்கித்தன. ஒவ்வொரு கெப்புக்கு இடையில உள்ள தூரம் தான் தந்திக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாம் 1 மில்லிமீட்டர்னு. எல்லாத்துக்கும் இந்த இடையில உள்ள கெப்ட வித்தியாசம் தந்திக்கிறாங்க. அப்படின்னா இந்த 2 கெப்புக்கு இடையில உள்ளது தூரம் என்ன? 1 மில்லிமீட்டர். இப்போ இது 1 மில்லிமீட்டர். இதில் இப்போ எக்ஸ்ட்ராவாக இதில் உள்ள துண்டு இது கேட்டிக்கிற வித்தியாசம் எது? இந்த இதுக்கும் இடையில எவ்வளோ தூரம் தானே.
இதில் உள்ளது எவ்வளோன்னு அவங்க ஏற்கனவே தந்திக்கலாம் 0.02 சென்டிமீட்டர். அப்படின்னா என்னது 0.2 மில்லிமீட்டர். அப்படின்னா என்னது 1 மில்லிமீட்டர் தான் ஒரு கெப்னு தெரியும். இப்போ இதோட இந்த கெப்பை கழிச்சு விட்டா அந்த எக்ஸ்ட்ரா அந்த துண்டை கழிச்சு விட்டா ஓகே தானே. 1 மில்லிமீட்டர் மைனஸ் 0.2 மில்லிமீட்டர் கழிச்சா 0.8 மில்லிமீட்டர். ஈஸியான கொஷின். கேள்வியை பார்த்து பயப்படாட்டி ஓகே. இந்த ஒரு கெப்பை எடுத்து அதில் இதில் எக்ஸ்ட்ரா தந்திக்கிற துண்டை பார்த்து எக்ஸ்ட்ராண்டா இதில் எவ்வளோ தாண்டி வந்திக்கோ அந்த துண்டை பார்த்து நம்ம கழிச்சு விட்டா ஆன்சர் வந்துடும். நேரடி ஆன்சர் பாருங்கள். இதில் எப்படி இந்த இதுதான் மொத்தம் 1 மில்லிமீட்டர். இதில் எவ்வளோ தாண்டி வந்திக்கிறது எவ்வளோ தூரம் அதில் அவங்க தந்திக்கிறான் 0.02 சென்டிமீட்டர்னா கழிச்சு விட்டா 0.2 மில்லிமீட்டர் கழிச்சு விட்டா 0.8 மில்லிமீட்டர். இந்த கெப்பை தெரியும், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சு. ஓகே தானே. அப்போ ஆன்சர் எத்தனாவது ஆன்சர்? ஆன்சர் ஆன்சர் வந்து 5th ஆன்சர் ஆகிது. 5th ஆன்சர். ஓகே, இதுதான் எங்களோட 5வது கேள்வி. அடுத்தது எங்களோட வாசிப்பு வேணியர் வாசிப்பு எடுக்கிற கேள்வி. ஓகே, வேணியர் வாசிப்பு தரது தந்திக்கிறாங்க. படத்தை கேட்டு வாரன். சரி, இப்போ நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். குறியீடு தூரம் 0.5 மில்லிமீட்டரும் வட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை 50 இணையம் உடைய நுண்மானி திருகக்கணிச்சியின் ஒன்றிணை பயன்படுத்தி உலோக கோலம் அளவீடு பெறப்பட்டுள்ளது. கோலத்தின் அளவீடு. ஓகே, அதில் ஒரு தந்திக்கிறாங்க, நுண்மானி திருகக்கணிச்சி தந்திக்கிறாங்க. அதில் பட்டடைக்கும் கதிர்கோளுக்கும் இடையில் பொருளை வச்சு அது ஃபுல்லாக இருக்குன பொருள் அதுக்கு தான் வாசிப்பு எடுப்போம். நுண்மானி திருகக்கணிச்சி நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்லிக்கிறேன். எங்களோட ப்ராக்டிக்கல் கிளாஸ் போய்கொண்டிருக்குது. விருப்பமானாக்க ஜாயின் ஆகிடலாம். 1 to 40+ ப்ராக்டிக்கல் வரைக்கும் நாங்கள் கொண்டு போகிறோம். மந்த்லி ஒரு 800 தான் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். அதோட வந்து நீங்கள் எல்லா ப்ராக்டிக்கல்லையும் ஜாயின் அப்படி என்னென்னா தொடர்ந்து போகிற ப்ராக்டிக்கலில் ஜாயின் ஆகிக்கிடலாம். மந்த்லி பேமெண்ட் தான். அதோட வந்து 15 years பாஸ் பேப்பர் அதோட நடக்கும். ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட்டில் அந்த ஸ்ட்ரக்சருக்குரிய அதில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் ஆகிக்கலாம். விருப்பமானாக்க தாராளமாக இப்போயே ஜாயின் ஆகிக்கிடுங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போயே விருப்பமானாக்க ஜாயின் ஆகிக்கிடுங்க. இப்போயே 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆகிட்டாங்க. விருப்பமானாக்க இந்த எட்மின் நம்பர் குயிக்காக வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. ஓகே, அடுத்த கிளாஸ் கூட டுமாரோ நைட்டுக்கு நடக்குது. விருப்பமானாக்க ஜாயின் ஆகிக்கிடுங்க. ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேண்டாம் இந்த யூடியூப் சேனல்லே ஈக்குது. ப்ராக்டிக்கல் நம்பர் 4 ப்ராக்டிக்கல் நம்பர் 5 வீடியோ வந்து எல்லோரும் பார்க்கக்கூடியது தான் ஈக்கும். நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ தொடர்ந்து பார்ப்போம். இப்போ இதில் வாசிப்பு எடுக்கிறது தான் எங்களோட கேள்வி. பாருங்கள், இதில் வந்து சொல்லிக்கிறாங்க வந்து 0.5 வந்து என்னது சொல்லிக்கிறாங்க. 0.5 மில்லிமீட்டர் வந்து குறியீடு தூரம் வந்து வட்ட பிரிவுகளாக 50 பிரிவுகளாக பிரிக்கப்படும். அப்போ இழிவெண்ணிக்கையை பார்ப்போம். 1/n சமன்பாடு தெரியுது. அதில் பிரதியிறன் 0.5 கீழ் 50 அப்படின்னா இது 1 கீழ் 100. சரிதானே. 0.01 மில்லிமீட்டர். ஓகே தானே. இதில் அவங்க ஏற்கனவே வாசிப்பு தந்திக்கிறாங்க பாருங்கள். இதில் அளவீடு எது வரைக்கும் எடுத்துக்கிறாங்க 5.5 மில்லிமீட்டர் வரைக்கும் இதை பயன்படுத்தி எடுத்துட்டாங்க வாசிப்பு. 5.5 மில்லிமீட்டர் எப்படின்னா இந்த 5 வரைக்கும் வந்துட்டு அப்படின்னா 5 மில்லிமீட்டர். இந்த 5.5 அடுத்தது வந்தீங்கன்னா 6 வந்தீங்க. இப்போ 5.5 அதோட எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்தீங்கன்னு இப்போ கூட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் இது எண்ணிக்கை என்ன 0.01 தர எத்தனாவது வேலியர் பிரிவு எத்தனாவது வட்டப்பிரிவு பொருந்தது 12வது வட்டப்பிரிவு பொருந்து. இதில் வந்து என்னது எங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒன்றும் தரையில். இது பூச்சிய வலு ஒன்றும் தரையில். பூச்சிய வலு தந்திருந்தால் அதை கூட்டி கழித்து செய்ய வேண்டி வந்திக்கும். அப்படி ஒன்றும் தரையில். மறைப்பூச்சி வலுவா மேற்பூச்சி வலுவா அதெல்லாம் ஒன்றும் தரையில். ஓகே, நம்ம கேள்வி பார்ப்போம். இப்போ வந்து 5 இப்போ கூட்டினா 5 இதில் வர்றதுன்னா 0.12 மில்லிமீட்டர். கூட்டினா 5.5
62 மில்லிமீட்டர். அவங்க இதில் கேட்கிறாங்க, சென்டிமீட்டரில் கேட்கிறாங்க அப்படின்னா 0.562 சென்டிமீட்டர். ஓகேயா? இது எங்களோட எத்தனாவது ஆன்சர்? 6th ஆன்சர். எல்லாருக்கும் கிளியர் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆன்சர் வந்து 6th ஆன்சர் இந்த கேள்வி. ஓகே தானே? 6th ஆன்சர் இந்த கேள்விக்கு. ஓகே, நம்ம அப்போ தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, அடுத்தது எங்களோட வந்து 7th கொஸ்டினை பார்ப்போம். சரியா? இயங்கும் உடல் தொடர்பான ஒரு கதி ஒத்த நேரம் தொடர்பான தரவுகள் கீழே தரப்பட்டுள்ளன. இவ்வுடல் 1 மில்லிமீட்டர் தூரம் செல்வதற்கு பொருத்தமான தரவு எது? கதி ஒத்த நேரம் தொடர்பான தரவுகள் தரப்பட்டிக்கு, கதி ஒத்த நேரம் தரவுகள் தரப்பட்டிக்கா 1 மில்லிமீட்டர் தூரம் போகிறதுக்கு பொருத்தமான தரவு என்னன்னு கேட்கிறான். கதி ஒத்த வரைப்பு. சரியா? பாருங்க, இதனால 7வது கொஸ்டின். V7 S in கீழ் T. இதில் அங்கே இது ரெண்டும் தரவு விட இது இந்த கேள்வியில் எப்படி ஆன்சர்லையும் தான் நம்ம விடையை தேடணும். இதில் கேள்வியில் இந்த விடைக்கு வரதில்லை, ஆன்சர் இதில் வச்சு தான் போகணும். இப்போ வந்து நம்மளுக்கு எஸ்என்டியும் வந்து அவங்க இல்லை விஎன்டியும் தரவுல தந்திக்கிறாங்க, விஎம்டியும் ஆன்சரில் தந்திக்கிறாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இது எத்தனை ஆகிக்கணுமா? 1 மில்லிமீட்டர் ஆகிக்கக்கூடியதுக்கு கேட்கிறான். இது 1 மில்லிமீட்டர் ஆகிக்கக்கூடியது இந்த டைம்லன்னு கேட்கிறான். ஒவ்வொரு ஆன்சராக பிரதிட்டு பார்த்தா முதலாவது சொல்கிறாங்க வந்து கதி வந்து 10 மைக்ரோமீட்டர் செகண்ட் மைனஸ் சொன்னா, 10 மைக்ரோமீட்டர் செகண்ட் மைனஸ் சொன்னா. அப்படின்னா மைக்ரோமீட்டர்னா என்னது? 10⁻6 டெசி சென்ட்ரி மில்லி மைக்ரோ. 10⁻6 தர 10⁻100 செகண்ட் சொல்லிக்கிறான். அப்படின்னா இது தர 100. ஓகே தானே? ஓகே, இப்போ பெருக்குனா என்ன வரும்? 10⁻4 10⁻4 என்ன வரும்? 10⁻4 மீட்டருக்கு வரும். சரிதானே? இப்போ 10⁻4 மீட்டர் வரும். ஓகே தானே? இதில் 10⁻4 இல்லை பாருங்க, இப்படி வரும். 10 தர 10⁻4 மீட்டர். அப்படின்னா என்னது? 1 தர 10⁻3 மீட்டர் தானே. 1 தர 10⁻3 என்னது? 1 தர 10⁻3 என்னது? 1 மில்லிமீட்டர். சரிதானே? 1 தர 10⁻3 மீட்டர்னா என்னது? 1 மில்லிமீட்டர் தானே. இப்போ முதலாவதுலேயே எங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு. ஓகே தானே? அவங்க கேட்டுக்கிறது என்னது? 1 மில்லிமீட்டர் ஆகிக்கக்கூடியதுக்குள்ள சந்தர்ப்பங்கள் தான் கேட்டுக்கிறாங்க. அதுலேயே ஆன்சர் வந்துட்டு. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். 10 கிலோமீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அப்படின்னா என்னது? 10 தர கிலோமீட்டர் செகண்ட் மைனஸ் 1 10 தர 10⁻3 அடுக்கு மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மாத்திரை 10⁻3 அடுக்கு 0.01 மைக்ரோ செகண்ட். அப்படின்னா 0.01 தர மைக்ரோ செகண்டாக என்னது? டெசி சென்ட்ரி மில்லி மைக்ரோ. சரி தானே? அப்படின்னா என்னது? 10⁻6 10⁻6. இப்போ இதில் உள்ள இதில் 2 இருக்குது. சரியா? இதில் 2 இருக்குது. அப்படின்னா ஒரு இடையே சேர்த்து போகிறேன். 10⁻8 ஆனால் 1 தர 10⁻8ன்னு போடுறேன். இப்போ இதை பெருக்கி எழுதுனா என்ன வரும்? இது பெருக்குனா 10, இதை 10⁻4 வைக்கிறேன். ஒரு அடியாக 10⁻4. இதில் பெருக்கி விட்டால் வந்து 1 தர 10⁻4 வரும். சரி தானே? 10⁻4 தானே வரும். 10⁻4 மில்லிமீட்டர். ஆனால் வந்து 10⁻3 வந்தால் தான் 1 மில்லிமீட்டர். இதில் 10⁻4 வரதால் ஆன்சர் 2வது ஆன்சர் வராது. ஒரு 3வது ஆன்சரை செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். 1 தர 10⁻9 நானோமீட்டர் தானே. 10⁻9 தர 1 தர மைக்ரோ செகண்டா 10⁻6. இன்னும் ரொம்ப பெருசாக போகுது, வர சான்ஸ் இல்லை. விளங்கித்தேன். நீ மற்ற விடையே சும்மா போட்டு பாருங்க. நான் ஆன்சர் வந்துட்டு நான் உங்களுக்கு விளங்கித்தேனே, எல்லாத்துக்கும் நான் செஞ்சு காட்டையில். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். எங்களோட 8வது கேள்வி.
பி எனும் புள்ளியில் உள்ள பந்து ஒன்று கிடையுடன் 45 சாவில் உதைக்கப்படுகின்றது. அதி உயர் புள்ளியை 2 செகண்டில் அடைகின்றது. பந்து அடையும் அதி உயரம் கிடைவீச்சு என்பவற்றை சரியாக முறையே வகை குறிப்பது. அவங்க சொல்லிக்கிறாங்க 2 செகண்ட் தான் மேலே போய்க்குது. உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்லேன்டா நீ இதை கேள்வி செஞ்சு உதாரணத்துக்கு புவியீர்ப்பின் கீழே இயக்கம் அந்த இதில் நல்லா எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் நல்லா விளங்கி படித்து தொடர்ந்து படித்து தான் விளங்கும். 2 செகண்ட் இயக்கம்டா எப்படின்னு உடனே விளங்கும். 5-15 அப்படின்னா 20 மீட்டர் நிலை குத்தா மேல் நோக்கி அசைஞ்சிக்கு. ஆனால் 2 செகண்ட் தான் மேல் நோக்கி ஏந்திங்கன்னா முதலாவது செகண்ட் 5 போகும், அடுத்து 15 20 மீட்டர் தான் போய்க்கும். அப்படின்னு ஒரு மனக்கணிப்புலே வந்துடுவாங்க. சரி அணைச்சா 5 15 25 35 45 55 அப்படி தான் போய்கொண்டிருக்கும். தெரியும் தானே? முதலாவதுக்கு 5 மீட்டர் போகும், அடுத்த செகண்டுக்கு 15 மீட்டர் போகும், அதுக்கப்புறம் 25. நான் இப்போ சொல்கிறேன் என்னது மேலேருந்து பொருள் விடப்பட்டா. ஓகேவா? இது நான் கீழேருந்து எரியப்படுறதுன்னா உதாரணத்துக்கு 60 மீட்டர் செகண்ட் -1ஓட பொருள் எரியப்பட்டால் முதலாவது செகண்டுக்கு 65 55 அப்புறம் 45 35 25 15 5 போய் ஓய்வடையும். நான் இப்போ சொன்னேன் மேலேருந்து பூச்சியத்துலேருந்து வந்தால் 5 15 25 35 45 55 65ன்னு போகும். அதெல்லாம் நீ அவ்வளோ மனக்கணிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இலகுவாக செய்யக்கூடிய கேள்வி. உடனே நீங்கள் அடிச்சுப்பீங்க முதலாவது ஆன்சர் விளங்கிச்சா? 5 15 அப்படின்னா 2 செகண்ட் தான் இயங்கிங்கன்னா மேல் நோக்கி அப்படின்னா என்னது முதல் செகண்டுக்கு 15 அடுத்த செகண்டுக்கு 5 அப்படின்னா 20 மீட்டர் ஃபர்ஸ்ட் ஆன்சர்னு போட்டு போய்ப்பீங்க. ஓகே, நான் அதுக்கு அந்த ஒரு விளங்கப்படுத்திக்கிறேன். சமன்பாடோட சில ஆகலை செஞ்சு காட்டணுமே, அதுக்காக நான் ஒரு விளங்கப்படுத்தி விட்டு போகிறேன். ஒரு இயக்கத்தில் ஒரு கோணத்தில் ஒரு போல் எரியப்பட்டு தீட்டா உதைக்கப்பட்டிக்குது. இதை நான் வி சைன் தீட்டான்னு எடுக்கிறேன், இதை வி கொஸ் தீட்டான்னு எடுக்கிறேன். போல் எரியப்பட்டது வி வேகத்தோட, ஓகேவா? உதைக்கப்பட்டது. இப்போ வி சைன் தீட்டா அவங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த சமன்பாட்டில் போடுறேன் வி சமன் யூ ப்ளஸ் ஏடியில். ஏன்னா இதில் எங்களுக்கு ஏ தெரியும், டி தெரியும், இறுதி வேகம் 0 தெரியும். இறுதி வேகம் இப்போ நிலை குத்தாதான சமன்பாடு போடுறோம் அப்படின்னா அது வி சைன் தீட்டா தானே போடுறோம். ஏன்னா வியை நம்ம தெரியாது. வி சைன் தீட்டா தான் நிலை குத்தி இயக்கத்துக்கு காரணம். நிலை குத்தி இயக்கத்துக்கு காரணம் என்னது? வி சைன் தீட்டா. ஓகே தானே? வி சைன் தீட்டா யூ தெரியாது, யூவை கண்டுபிடிப்போம். ஆரம்ப வேகம் என்னண்டு நீங்கள் நல்ல இதில் பல தான் ஆரம்ப வேகம் நான் சொன்னேன் முன்னுக்கே உங்களுக்கு விளங்கும். நிலை குத்து வேகம் என்னது? 20 மீட்டர் செகண்ட் -1 நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்க. வேகம் அதுதான் 20 மீட்டர் செகண்ட் -1. இடப்பெயர்ச்சியும் 20 தான் வரும், நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்க. அப்புறம் ஏ என்னது -10 மேல் நோக்கி தான் இயக்கம் 2. ஓகே தானே? அப்படின்னா என்னது 20 வி சைன் தீட்டா என்னது 0 மேல் உச்சத்தை அடையும் போது 0 அப்படின்னா யூ ப்ளஸ் -20 யூ சமன் 20 மீட்டர் செகண்ட் -1. இப்போ வேகம் தெரிஞ்சுட்டு இப்போ வி சமன் யூ ப்ளஸ் வி சமன் எஸ் சமன் வி ப்ளஸ் யூ 2/t சமன்பாட்டில் போட்டு நிலைக்குத்து இயக்கத்துக்கான எவ்வளோ தூரம் அசைஞ்சிக்கின்னு பார்ப்போம். நிலைக்குத்து இயக்கத்துக்கு நான் போட்டேன், எஸ் தெரியாது, எஸ் தான் காண போகிறோம். இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் கண்டுபிடிச்சோம் 20 மீட்டர் செகண்ட் -1. எங்குன இது கீழே 2, எங்குன நேரம் எவ்வளோ 2 செகண்ட். ஆனால் எஸ் 20 மீட்டர். நிலை குத்தா அசைந்தது 20 மீட்டர். இவ்வளோ போட்டு செய்யணுட்டு அவசியம் இல்லை. நான் சொன்னதானே நீங்கள் எவ்வளோ குயிக்காக செய்ய மனசால பழகிறீங்களோ அவ்வளோ குயிக்காக செஞ்சுட்டு போவீங்க. அது 20 மீட்டர். இதெல்லாம் உங்களுக்கு டைம் வேஸ்ட். நான் இத்தனை இப்போ 20 மீட்டர். இப்போ நான் இப்போ அடுத்தது சொல்கிறேன். இந்த நிலை குத்தி இயக்கம் தான் இந்த இதுன இப்போ இது 20 மீட்டர் செகண்ட் -1 விலை இத்தனை. இப்போ நம்மளோட கேள்வி என்னது? வீத்தனை கேள்வி வியில் வியை கண்டுபிடிச்சா அடுத்து கிடையா இயக்கொள்ளதுக்கு கண்டுபிடிக்கலாம் தானே? எப்படி நான் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. வி என்னன்னு பார்ப்போம் போனால். இப்போ வி என்னது? வி சைன் தீட்டா தான். வி சைன் தீட்டா என்னது 20 மீட்டர். ஓகேவா? இப்போ வி நம்மளுக்கு தெரியாது. வி சைன் தீட்டா தான் 20. வியில பெருமானம் தெரியாது. சைன் தீட்டா என்னது? தீட்டா என்னது 45 அப்படின்னா சைன் 45 சமன் 20. சைன் 45 என்னது? சைன் 45 என்ன பெருமானம்? சைன் 45 என்ன பெருமானம்? வி சர 1/√2. சரிதானே?
1/2 இப்போ போய் பெருக்குனா 20 அப்படின்னா v சமன் 20√2 m/s-1 தான் போல் உதைக்கப்பட்ட வேகம். சரிதானே? போல் உதைக்கப்பட்ட வேகம் அதான். ஓகே தானே? இப்போ இதுதான் வந்து எங்களோட இது போல் உதைக்கப்பட்ட இது இப்படி எரியப்பட்டு இது வந்து நிலைக்குத்து வேகம் தெரியும். இப்போ கிடை வேகத்தான் v cos θ. v cos θ என்னது? அதை இப்போ கண்டுபிடிப்போம். v cos θக்கு என்னது? v எங்களுக்கு தெரியும். v என்னது இந்த கண்டுபிடிக்கிறோம். என்னது? 20 தர √2 cos θ வந்து 45 பாகை அப்படின்னா என்னது? 1/√2 அப்படின்னா வந்து இதுவும் கேன்சல் ஆயிரும். இதில் s சமன் ut தானே சமன்பாடு. s சமன் ut தானே கிடை இடப்பெயர்ச்சி இவெல்லாம் எத்தனை? இப்போ கிடை இடப்பெயர்ச்சிக்கு என்னது? கிடை இடப்பெயர்ச்சி v cos θ தர t. v cos θ தர ஏன்னா u என்னது? v cos θ தானே. u என்னது? v cos θ தர t. v cos θ க்கு பிரதியிற மூலம் வந்து v க்கு 20 தர தர வந்து √2 வந்து θ என்னது 45 பாகை. அதுக்கு 1/√2 இந்த √2 கேன்சலாக டைம் என்னது? 2 செகண்ட். ஓகே. இப்போ 2 தர 2 40 மீட்டர் என்னது? கிடை இடப்பெயர்ச்சிக்கு உள்ளது. நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி 20 மீட்டர், கிடை இடப்பெயர்ச்சி 40 மீட்டர். எத்தனாவது ஆன்சர்? சாரி, ஏதோ விடுபட்டிக்கோ, கொஞ்சம் பாருங்க பார்ப்போம். ஓகே, அதில் சமன்பாடுகளில் ஒரு பிழையும் இல்லை. நான் அதில் 2 செகண்ட் போட்டது என்னது? ஒரு பொருள் இங்கேருந்து உயரம் வரைக்கும் போற உள்ளது 2 செகண்ட். திருப்பி அங்கே உயரம் வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழ் நோக்கி இப்படி போயிட்டு இந்த இயக்கம் இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வந்து தலைய வரைய அடிக்குதானே. அப்போ இங்கே 2 செகண்ட், அங்கே திருப்பி 2 செகண்ட், அங்கே வரைக்கும் 40 மீட்டர். திருப்பி அப்படின்னா 4 செகண்ட் போடணும். அப்படின்னா 40 தர 2 அளவு இருக்கணும். இல்லாட்டி ஒரு நேரத்தில் 4 செகண்டும் போடலாம். அப்படின்னா என்னது? 80 மீட்டர். ஓகே தானே? 80 மீட்டர் வரும். இதெல்லாம் உங்களுக்கு என்னது? ஃபுல் தியரியையும் சொல்லி போகிறேன். உங்களுக்கு தேவையில்லை, ஷோர்ட்டாக பழகிக்கிட்டா உங்களுக்கு ஈஸி. தேவையில்லைன்னா உங்களுக்கு தியரி தேவையில்லைன்னு சொல்லிடுற. இப்படி டீப்பாக நீங்கள் எல்லாத்துக்கும் செஞ்சு பழகின்ற சில ஆட்களுக்கு வந்து எல்லாம் செஞ்சு இந்த சமன் 2 சமன் அடித்தா தான் திருப்தி. விளங்கிச்சா? செஞ்சு இந்த 2 சமன் அடிக்கணும். மார்க்ஸில் எல்லாரும் நம்மளும் சமன் அடிப்பாங்க. இது சரிங்களா? நம்ம இதோட சிம்பிளாக ஷார்ட் மெத்தடில் செஞ்சு பழகிடணும். ஓகே, தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த கேள்வியை. ஓகே, அடுத்த கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க பாருங்கள். ஓய்விலிருந்து ஒரு உடலின் இடப்பெயர்ச்சி வேகம் v வரைவு கீழே தரப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான இயக்கத்தின் ஆர்முடுகளுடன் ஆன இயக்கத்தை வகை குறிப்பது. ஆர்முடுகளுடனான கூட இயக்கத்தை வகை குறிப்பதுன்னு சொல்லிக்கிறான். சரியா? இப்போ வந்து நம்ம சமன்பாடை பார்ப்போம். v எதிர் s கிராஃப் கேட்டுக்கிறான். ஓகே, நம்ம இப்போ ஆர்முடுகளுடனான இயக்கத்துக்கு வகை குறிக்க சொல்லிக்கிறான். பார்ப்போம். v வர்க்கம் எதிர் s வரைவு கேட்கிறான். இந்த சமன்பாடு தெரிஞ்சுக்கலாம். v வர்க்கம் u வர்க்கம் ப்ளஸ் 2as. இந்த சமன்பாடு ஓகே தானே எல்லாரும்? இந்த சமன்பாடு அந்த இயக்க சமன்பாடுகள். ஓகே, இந்த இயக்கத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து ஆரம்ப வேகம் ஆரம்பத்தில் ஓய்வுல இயக்கின். அப்படின்னா என்னது? v வர்க்கம் சரிண்ணா, v வர்க்கம் சமன் 2as. இப்போ v வர்க்கம் எதுக்கு? ஆர்முடுகள் அப்படியே போனா நேர் வீத சமன் எஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ அவங்க நல்லா பாருங்க. அவங்க கேள்வியில் கேட்குறாங்க வந்து v எதிர் v வர்க்கம் எதிர் s வரைவு இல்லை. அவங்க கேட்குறது என்னது? v எதிர் s வரைவு தான் கேட்கிறான். v எதிர் s வரைவு. ஓகேவா? அவங்க என்ன கேட்டுக்கிறது வந்து v வர்க்கம் எதிர் s வரைவு இல்லை, v எதிர் s கிராஃப். ஓகே தானே? இப்போ இதை வந்து வர்க்கமூலப்படுத்தினா எப்படி வரப்போகுது? v எதிர் இப்படி வரும். அப்படி s இன் வர்க்கமூலம். நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். அதை வச்சு அவங்க v எதிர் s வரைவு கேட்குறதால இந்த இது வரைவு எப்படி வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். இப்படிங்க இப்படி வரும். ஓகே தானே? இந்த வரைவு இப்படி வரும். v வர்க்கம் s வரைவு கேட்டீங்கன்னா நேர்கோடு வரும். ஏன்னா நேர்வீத சமன் தானே, நேர்கோடு வரும். அவ்வளோதான் இந்த கேள்வியில். ஓகே, தங்கட 9வது கேள்வி. இப்போ கடைசியாக பார்ப்போம் 10வது உங்களோட கொஷனை.
ஓகே, இப்போ நான் என்னோட 10வது கொஷனை பார்ப்போம். அதோட அடுத்த வீடியோவில் மிச்ச கேள்வியை பார்ப்போம். 10வது கேள்வி சொல்கிறாங்க, 2 உடல்கள் ஒரே வேகத்துடன் ஆல்ஃபா 90 - ஆல்ஃபா எனும் எரிய கோணத்துடன் சமமாக எரியல் வேகத்துடன் எரியப்படுகின்றது. இரு உடல்களும் அடையும் உயரங்களின் விகிதங்களின் விகிதம். ஓகே, அவங்க சொல்கிறாங்க முதல்ல வந்து 2 இது வந்து இது ஒன்று வந்து பிடிக்கிறாங்க முதல்ல வந்து ஒரே வேகத்தில். சரியா, இதில் வந்து ஒன்று எரியப்படுது, 2 இயக்கம் வச்சுக்கோங்க. சரியா, ஒன்று எரியிறது வந்து ஆல்ஃபா கோணம். சரியா, ஆல்ஃபா கோணம். அடுத்தது வந்து எரியப்படுறது வந்து 90 - ஆல்ஃபா கோணம். சரியா, 90 - ஆல்ஃபா கோணம். 2 எரியப்படுற வேகம் என்னது? v வேகம். 2 எரியப்படுற வேகம் சமன். ஓகே தானே, 2 எரியப்படுற வேகங்கள் சமன். ஓகே, வேகத்துக்கும் இதில் என்னது கேட்டுக்கிறான் நம்ம விகிதம், உயரத்துக்கும் வேகத்துக்கும் இடையிலோட மொழாய் வந்து அதுக்கு ஒரு தொடர்பு எடுத்துருவோம். யாருக்குமே தெரிஞ்சுக்கும் இந்த சமன்பாடு, எல்லாரும் தெரிஞ்சுக்கும். நான் எடுத்து காட்டுறேன். 12 v² mdhக்கு சமப்படுத்தினா சரியா எப்படி வரும்? கேன்சல் ஆக 2gh வந்து v²க்கு சமனாகிக்கோம்னா v² வந்து நேர் வீத சமன் h ஆகிக்கும். v² வந்து நேர் வீத சமன் h அப்படின்னா ஹெச்சில் வந்து தங்கி. சரியா, இது அதிகரிக்க இது அதிகரிக்கும். இப்போ இதில் வந்து நம்ம போட்டோமா இருந்தா. ஓகே, இப்போ உயரங்களை பார்ப்போம். இப்போ உயரங்களான வேகம் தானே. இப்போ இதுக்கு வந்து நிலைக்குத்தா கூறு பிரித்து அங்கிட்டு வாரது என்னது? v sin ஆல்ஃபா. இதுக்கு கூறு பிரித்தா v sin 90 - ஆல்ஃபா. இதுதானே v sin 90 - ஆல்ஃபா. நீங்கள் இந்த படத்தில் ஆரம்பத்திலே படிக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க, ட்ரிக்னோமெட்ரி படிச்சிருப்பீங்க. ட்ரிக்னோமெட்ரி படிக்கும்போது v sin ஆல்ஃபாவுக்கு பதிலாக sin 90 - ஆல்ஃபாவுக்கு பதிலாக v sin 90 - ஆல்ஃபாவுக்கு பதிலாக நீங்கள் போடலாம் வந்து மெட்ஸாக்களுக்கு இதெல்லாம் சும்மா ஜுஜுபி ஆகிக்கும். v cos ஆல்ஃபாவாக போடலாம், v cos ஆல்ஃபாண்டு போடலாம், v cos ஆல்ஃபாண்டு போடலாம். ஓகே தானே. இப்போ வந்து இந்த நேர்வீத சமன்பாடு உள்ள இதில் இப்போ பிரதியிடுறேன். அவ்வளோதான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதில் பிரதியிட்டால் ஆன்சர் வரும். ஓகே தானே. இப்போ வந்து ஏற்கனவே சமன்பாடு எடுத்துக்கலாம். v வர்க்கம் எதிர் ஹெச்னா வந்து இதில் வர்றது வந்து h1, இதில் வர்றது h2ன்னு வச்சா v sin θ வர்க்கம் தானே. sin θ முழுவதின் வர்க்கம் சமன் h1 கீழ் h2 சமன் v cos ஆல்ஃபா முழுவதின் வர்க்கம். h1 over h2 தானே. இப்போ இதில் வந்து அடைய போகிற உயரம் h1 வைப்போம், இதில் அடைய போகிற உயரம் வந்து h2ன்னு வைப்போம். அப்போ h1 over h2 வந்து என்னது? v வர்க்கத்துக்கு நேர்வீத சமன் தானே. அப்போ இதில் வேகத்தையும் பிரதியிட்டா ஆன்சர் வருது. ஓகே, அடுத்த மிச்ச கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் விளங்கின்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துன்னு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட வந்து எங்களோட ஸ்டோலியும் ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட் போய் கொண்டிருக்குது. அதை இணைய விரும்புகிறாக்க கட்டாயம் இந்த எட்மின் இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணிவிடுங்க. மந்த்லி ஒரு 800 தான் வரும். அதோட வந்து அதில் இணையராக்களுக்கு 15 years பாஸ் பேப்பரில் எங்கெல்லாம் வந்திக்கும் அந்த கொஷின்ஸையும் நாங்கள் செஞ்சு விடுவோம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே தானே. வேறு எந்த டவுட் இல்லாமல் தாராளமாக கேட்டுக்கிடலாம். மந்த்லி வெறும் 800 தான் வரும். ஓகே, முடிச்சுக்கிறோம். சந்திப்போம் அடுத்த கிளாஸ்.